அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இந்தியாவின் முதல் உழவர் சந்தை, அதாவது மதுரையில் இருக்கோம். இந்த உழவர் சந்தை கான்செப்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னா, 2000க்கு முற்பட்ட பகுதிகளில் விவசாயிகளிலிருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு இடைத்தரகர்கள் கொள்முதல் பண்ணி விவசாய பொருட்களை ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு வாடிக்கையாளர்கிட்ட விற்கிறாங்க. இந்த விஷயம் கலைஞர்கிட்ட போது கலைஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1998 விவசாய உற்பத்தி சந்தைப்படுத்துதல் வரி மீளாய்வு குழு அப்படின்ற ஒரு குழுவை அமைச்சு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க. இது கொள்ளை லாபத்துக்கு வாடிக்கையாளர்கிட்ட போது விவசாயிகளுக்கும் பிரச்சனை ஆகுது. ஸோ அந்த குழு இந்தியா ஃபுல்லாக பயணிக்கிறாங்க. சண்டிகர் அண்ட் ஆந்திர பிரதேசத்தில் இந்த மாதிரி சில விவசாயிகள் தன்னுடைய விளைபொருட்களை நேரடியாக விற்கிறாங்க அப்படின்ற கான்செப்டை கலைஞர்கிட்ட சொல்கிறாங்க. கலைஞர் உடனே அதை ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ண உடனேயே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு கலைஞர். எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1999 நவம்பர் 14 நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த திட்டம் முத மதுரையில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ மொத்தம் 179 உழவர் சந்தைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. யூனிட் 9ல் உங்களுக்கு வரக்கூடியது. உங்களுக்கு நம்ம சேனல் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.